வெறும் 2 வரிகள். ஆனா அதுக்குள்ள ஒரு 2000 வருஷம் ஞானம் ஒளிஞ்சிருக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த ஞான துளிக்குள்ள என்ன இருக்குன்னு நாம சேர்ந்து அலசி பார்க்கலாம். இதோ இதுதான் அந்த வரிகள். 2000 வருஷத்துக்கு மேல நமக்கு வழிகாட்டிட்டு இருக்கிற திருவள்ளுவரோட திருக்குறள்ல இருந்து எடுத்த ஒரு சின்ன துளிதான் இது. இந்த வரிகளோட நேரடி பொருள் இதுதான். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. சும்மா தண்ணின்னு சொல்லாம அதை ஏன் அமிழ்தம்னு சொல்லணும்? வாங்க இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஆழத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த குறளோட முழு அர்த்தத்தையும் நாம உள்வாங்கிக்கணும்னா முதல்ல திருவள்ளுவர் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்த ஒரு 3 முக்கியமான வார்த்தைகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். வார்த்தை வான். நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் நம்ம கண்ணுக்கு தெரியற ஆகாயம் மட்டும் இல்ல. அதுக்கும் மேல உயிர் கொடுக்கிற மழை எங்கிருந்து வருதோ அந்த தெய்வீகமான மூலத்தை இது குறிக்குது. எவ்ளோ அழகான ஒரு தொடக்கம் இல்லையா? அடுத்ததா உலகம். இது வெறும் பூமிங்கிற கிரகத்தை மட்டும் குறிக்கல. இங்க வாழ்ற மனுஷங்க, விலங்குகள், செடி கொடின்னு எல்லா உயிர்களும் உன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு இல்லையா? அந்த மொத்த சிஸ்டமுக்கும் குறிக்கிறது தான் இந்த வார்த்தை. இப்போ இந்த குறளோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். அமிழ்தம். இது சாதாரணமா தண்ணீருங்கிற வார்த்தைக்கு பதிலா பயன்படுத்தின இன்னொரு வார்த்தை கிடையாது. இது புராணங்கள்ல தேவர்களுக்கு சாகா வரத்தையே கொடுத்ததா சொல்லப்படுற அந்த தெய்வீக பானம். இந்த ஒரு வார்த்தை மழை மேல நமக்கு இருக்கிற பார்வையே மாத்திர சக்தி கொண்டது. சரி, இப்ப இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது? வாங்க, இந்த குறள் நம்ம வாழ்க்கைய பத்தி சொல்ற அந்த மைய தத்துவத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்கதான் குறளோட உண்மையான ஆழமே நமக்கு தெரிய வருது. உலகம் உயிர் வாழறதுக்கு மழை தேவைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தோட இருப்பே மழை பெய்யறதால நடக்கிற ஒரு தொடர் செயல்பாடுதான். அதாவது மழைங்கிறது அப்பப்போ நடக்கிற ஒரு நிகழ்வில்ல, அது இந்த உலகத்தை ஒவ்வொரு நொடியும் இயங்க வைக்கிற ஒரு உயிர் சக்தி. இத ஒரு சிம்பிளான வாழ்க்கை சக்கர மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். 1, வானத்திலிருந்து மழை வருது. 2, அந்த மழையால இந்த உலகம் நிலை பெறுது. 3, அதனால எல்லா உயிர்களும் வாழுது. இது ஒருபோதும் நிக்காத ஒரு பிரம்மாண்ட விதி. சரி, இப்ப நாம திரும்பவும் அந்த முக்கியமான வார்த்தைக்கு வருவோம். திருவள்ளுவர் ஏன் தண்ணீர்னு சுலபமா சொல்லாம அமிழ்தம்ங்கிற வார்த்தையை தேர்ந்தெடுத்தாரு? ஏன்னா இந்த ஒரு தேர்வு தான் இந்த கவிதையோட மொத்த அர்த்தத்தையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. இந்த 2 வார்த்தைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். தண்ணீர்னு சொன்னா அது நமக்கு ஒரு அறிவியல் பொருள், நாம பயன்படுத்த வேண்டிய, நிர்வகிக்க வேண்டிய ஒரு வளம். ஆனா அமிழ்தம் அது தெய்வீகமானது, அது உயிரோட ஆதாரம், நாம போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு பரிசு. ஒரே விஷயத்த பாக்குற பார்வையில எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? அதனால மழைய அமிழ்தம்னு சொல்றது ஒரு கவிதைக்காக மட்டும் இல்ல, அது நம்ம பார்வையே மாத்திர ஒரு தத்துவச் சாவி. மழைய வெறும் ஒரு பொருளா பார்க்காம வாழ்க்கையோட தெய்வீக சாரமா பார்க்க வைக்குது. இந்த ஒரு வார்த்தை ஒரு சாதாரண விஷயத்த அற்புதமா மாத்திருது. இந்த 2000 வருஷ பழமையான ஞானம் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல நமக்கு என்ன சொல்ல வருது? காலநிலை மாற்றம், தண்ணீர் பஞ்சம்னு பல சவால்களை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் இதுல ஏதாவது பதில் இருக்கா? இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 200 கோடி. இன்னைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட 200 கோடி மக்களுக்கு சுத்தமான குடி தண்ணீர் கிடைக்கல. ஒரு பக்கம் மழைய அமிழ்தம்னு போற்றின ஒரு கலாச்சாரம், இன்னொரு பக்கம் அதே தண்ணீருக்காக கோடிக்கணக்கான மக்கள் கஷ்டப்படுற ஒரு யதார்த்தம். இந்த முரண்பாடு நம்ம மனசு உலுக்குது இல்லையா? அப்போ இந்த 2000 வருஷ பழமையான குறள் நமக்கு என்னத்தை கத்துக் கொடுக்குது? முக்கியமா 3 விஷயங்கள். 1, இயற்கைங்கிறது வெறும் பொருள் இல்ல, அது நம்மள வாழ வைக்கிற ஒரு சக்தி. 2, இந்த உலகத்துல எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. 3வது ரொம்ப முக்கியமானது, நம்ம பார்வை மாறினா நம்ம செயல்களும் மாறும். தண்ணீரை அமிர்தமா பார்க்க ஆரம்பிச்சா அதை நம்ம வீணடிப்போமா? ஆக இந்த குறள் நம்மகிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. மழைங்கிறது வெறும் H2O இல்ல, அது இந்த உலகத்தையே வாழ வைக்கிற தெய்வீக அமிழ்தம்னா அத நீங்களும் நானும் எப்படி நடத்தணும், எப்படி பாத்துக்கணும் யோசிச்சு பாருங்க.